நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு தினமாக உலகெங்கும் பின்பற்றப்படுகிறது. 1980களிலிருந்து ஐநா மன்றம் இந்த நாளை போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக, முக்கியமாக சர்வதேச அளவிலான போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்ச்சியையும் சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் வலியுறுத்தக்கூடிய வகையில் உலகெங்கும் இந்த நாளை பின்பற்றி வருகிறது. இன்றைக்கு உலகில் போதைப்பொருள் என்பது கிட்டத்தட்ட ஒரு அணு ஆயுதத்தை போன்ற ஒரு கொடூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். உலகத்தின் பல நாடுகளில் போதைப்பொருள்களுக்கு எதிரான கடுமையான சட்டங்கள் இருந்தபோதும் கூட, இன்னொரு புறம் போதைப்பொருள் கடத்தல் என்பது உலகளாவிய அளவிலான ஒரு நெட்வொர்க், ஒரு வலைப்பின்னலாக நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதாவது ஒரு உலகத்தின் ஒரு மூலையில் உற்பத்தி செய்யப்படுகிற பொருள்கள் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாகவும் போக்குவரத்து வளர்ச்சியின் காரணமாகவும் பல்வேறு விதமான இரகசிய வழிமுறைகளை பின்பற்றி உலகத்தின் மறுகோடி வரை கொண்டு செல்லப்பட்டு அவை பெரும் தொகைக்கு விற்கப்படுகின்றன. இதனுடைய நுகர்வோர்களாக சமூகத்தின் பல மட்டத்திலும் இருப்பவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இந்த போதைப்பொருள் கடத்தல் மற்றும் இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் என்பவர்கள் இன்றைக்கு ஒரு உலகளாவிய ஒரு மாஃபியாவாக மாறியிருக்கிறார்கள். சில லத்தீன் அமெரிக்க நாடுகளில்தான் இந்த மாஃபியாக்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாகவும் செயல்பட்டு கொண்டிருந்ததை நாம் பார்த்தோம். ஆனால் இப்பொழுது அவர்களுடைய கரங்கள் என்பது சர்வதேச அளவிலான ஒரு மிகப்பெரிய ஒரு வலைப்பின்னலாக மாறியிருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கிற போது இந்தியாவிலும் கூட இந்த போதைப்பொருள் கடத்தல் என்பது ஒரு மிகப்பெரிய அளவிலான வணிகமாக இப்போது மாறியிருக்கிறது. அரசு எவ்வளவு சட்டங்களை போட்டாலும், எவ்வளவு கண்காணிப்பு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அதையும் மீறி இந்த போதைப்பொருள் விற்பனை விநியோகம் நடைபெறுவதை பார்க்கிறோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு குஜராத் துறைமுகத்தில் பெருமளவிலான போதைப்பொருள்கள் பிடிபட்டதை பார்த்தபோது அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அப்படி என்று சொன்னால் பல வழிகளிலும் போதைப்பொருள்கள் இன்றைக்கு நாட்டில் பரவலாக பல இடங்களுக்கும் கொண்டு சேர்க்கப்படுகிறது. இதில் மிகப்பெரிய அளவிற்கான சக்திகள் இதில் பின்புலத்தில் இருக்கின்றன. இந்த போதைப்பொருள் பயன்பாடு என்பது இளைஞர்களுடைய வாழ்க்கையை பெருமளவிற்கு சிதைக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், ஆளுமை அனைத்தையும் சிதைத்து அவர்களை ஒன்றுமில்லாதவர்களாக ஆக்கக்கூடியதாக இன்றைக்கு இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் என்பது இந்தியா முழுக்க பரவி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் அரசு மிக கடுமையான நடவடிக்கைகள் இதற்கு எதிராக எடுத்து வருகிறது. ஆனாலுமே கூட இன்றைக்கு போதைப்பொருள் ஊடுருவக்கூடிய வழிமுறைகளை அவர்கள் புதிதாக மாற்றிக்கொண்டு பல இடங்களிலும் அதற்கு கொண்டு செல்கிறார்கள். தொடர்ந்து போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பிடிபடுவதும் அவர்களிடமிருந்து ஏராளமான ஒரு போதைப்பொருள்கள் கைப்பற்றப்படுவதும் ஒரு வழக்கமான ஒரு நடைமுறையாக மாறியிருக்கிறது. நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான நெட்வொர்க் இல்லாமல் அவர்கள் இதை தொடர்ச்சியாக செய்ய இயலாது. அந்த வகையில் இந்த போதைப்பொருள் கடத்தலினுடைய அந்த இணைப்பு புள்ளிகளை உடைக்காவிட்டால் அது கோடிக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையை இது நிர்மூலமாக்கிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை தான் இன்றைக்கு நம்முடைய அரசுகள் நடத்தி கொண்டிருக்கின்றன. போதைப்பொருள் என்பது மனித குலத்திற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அபாயமாக, எதிர்கால தலைமுறையினருக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அபாயமாக மாறியிருக்கிறது. இதை ஒழித்து கட்டுவது என்பது நம் அனைவரினுடைய கடமை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் பாரதிதாசனும் நகரதூதனும் என்று ஒரு சிறு நூலை படித்தேன். டாக்டர் சாசு இளங்கோ அவர்கள் எழுதியிருக்கிற நூல் அது. அந்த நூல் சிறியதாக இருக்கலாம், ஆனால் அதற்குள் மிக ஆழமான மிக அரிய செய்திகள் இருக்கின்றன. டாக்டர் சாசு இளங்கோ அவர்களும் மறைந்த ஐயா இளவரசு அவர்களும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் குறித்து நிறைய செய்திகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். தேடி தேடி அறியாத செய்திகளையெல்லாம், அரிய செய்திகளையெல்லாம் தந்திருக்கிறார்கள். அதுதான் ஆய்வு. இந்த பாரதிதாசனும் நகரதூதன் என்பது ஒரு பத்திரிகையின் பெயர். திராவிட இயக்கத்திலே தொடர்புடையவர்கள் அந்த பத்திரிகையின் பெயரை அறிந்திருப்பார்கள். எல்லோரும் கூட பெயரைத்தான் அறிந்திருப்பார்கள். அந்த பத்திரிகைகள் மிக மிக அரிதாகத்தான் நமக்கு கிடைக்கின்றன. பெரியார் நூலகத்திலே அது இருக்கிறது.
அந்த நகரதூதன் என்பதை திருமலை சாமி என்பவர் எழுதினார். 1930 இருந்து 46 வரைக்கும் அந்த பத்திரிகையை அவர் நடத்தினார். அந்த பத்திரிகையில் புரட்சி கவிஞர் எழுதியிருக்கிற எழுத்துக்களை ஆராய்வது அந்த சிறு நூலின் நோக்கம். பாரதிதாசன் அந்த ஏட்டில் கவிதைகளை எழுதியிருக்கிறார், கட்டுரைகள் எழுதியிருக்கிறார், வியப்பாக சிறுகதைகளையும் எழுதியிருக்கிறார். பாரதிதாசன் என்றாலே கவிஞர் என்பதுதான் எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. ஆனால் அவர் கட்டுரைகளை நிறைய எழுதியிருக்கிறார், கூடவே சிறுகதைகளையும் எழுதியிருக்கிறார் என்பது நாம் குறிப்பிடத்தக்க ஒன்று. அந்த நகரதூதனில் வந்திருக்கிற துவேஷம் என்கிற பாரதிதாசன் எழுதியிருக்கிற ஒரு சிறுகதை பற்றியும் இளங்கோ அவர்கள் குறிப்பை தருகிறார். அதனை படித்து பார்க்கிற போது ஒரு கதையினுடைய போக்கு குறைவாகவும் அது கருத்து பரப்பலினுடைய நெடி கூடுதலாகவும் தான் தெரிகிறது. அந்த கதையையே முழுமையாக படித்தால் அந்த நடை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். சங்கரன் என்று ஒரு இளைஞனும் அவனுடைய தாயாரும், இவர்கள் 2 பேரும் தான் அந்த சிறுகதையினுடைய முதன்மை பாத்திரங்கள். அந்த தாயார் செய்வதை புரிந்து கொள்ளாமல் இவன் தன் அம்மாவை குறை சொல்லுகிறான். பிறகு இவனுக்கே புரிகிறது, தான் தவறாக சொல்லிவிட்டோம், அந்த பாத்திரத்திலே இருக்கிற அந்த பால் கீழே வணிந்து போகிறது, சரியான பாத்திரத்தில் வைக்கவில்லை என்று கோபம் வருகிறது. பிறகுதான் அது பாத்திரம் சரியாகத்தான் இருக்கிறது, தவறி அது கொட்டி இருக்கிறது என்கிற செய்திகள் தெரிகின்றன. இந்த கதை என்ன சொல்ல வருகிறது என்றால், எந்த ஒன்றையும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் ஒருவர் மீது அவசரப்பட்டு குற்றம் சாட்டாதீர்கள். அதுதான் அந்த கதையினுடைய மையப்புள்ளி. அப்படி அவசரப்பட்டு ஒருவனை குறை கூறுவதற்கு எது காரணமாக இருக்கிறது? துவேஷம் என்பது அந்த தலைப்பு. ஒரு வியப்பான செய்தி. மிகுந்த தனித்தமிழில் ஈடுபாடு கொண்டவராக பிற்காலத்தில் மாறிய பாரதிதாசன் அவர்கள் தொடக்க காலத்தில் நிறைய வடமொழி சொற்களையும் கையாண்டார். எல்லோருமே பெரியாருடைய எழுத்துகளில், அண்ணாவின் எழுத்துகளில் கூட தொடக்கத்தில் வடமொழி சொற்கள் கூடுதலாகத்தான் இருந்தன. இந்த சிறுகதைக்கு தலைப்பே துவேஷம் என்று தான் வைத்திருக்கிறார். அதாவது வெறுப்பு. பல நேரங்களில் ஒருவர் மீது நமக்கு இருக்கிற வெறுப்பு அவர் என்ன செய்தாலும் அது தவறு என்பது போல நமக்கு காட்டும். இன்றைக்கு நாம் அரசியலில் கூட இந்த மாதிரியான வெறுப்பு அரசியலை நாம் பார்க்கிறோம். இந்த சித்தாந்தம் பற்றிய பார்வை, சிந்தனை எதுவும் இல்லாமல் அந்த பெயரை சொன்னவுடனேயே அந்த கட்சியின் மீது அல்லது அமைப்பின் மீது அல்லது அந்த தலைவரின் மீது கோபப்படுகிற ஒரு வெறுப்பு அரசியல் இன்றைக்கு வெகுவாகவே வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வெறுப்பு குணம் என்பது பொது வாழ்க்கைக்கு ஏற்றதில்லை என்பதை சொல்வதற்காக பாரதிதாசன் அந்த கதையை எழுதியிருக்கிறார். நகரதூதன் என்று ஏறத்தாழ ஒரு 90 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து நின்று போய்விட்ட ஒரு பத்திரிகையை தேடி கண்டுபிடித்து அதில் இருக்கிற செய்திகளை எல்லாம் வெளிக்கொண்டு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய செய்தி. புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் புகழ்பெற்ற பல கவிதைகள் அந்த நகரதூதனில் வந்திருக்கின்றன என்பதை இந்த புத்தகத்தை படிக்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும்,
மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும். ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க, மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில்னு சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் வந்து நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும், அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார், விட்டு கொடுத்து போங்க. நான் இன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன்,
பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் வந்து நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்துப்போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்துப்போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள், நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் வந்து நம்ம டாய்லெட்டில் வந்து ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி வந்து நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிடக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க, ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க, சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோன்னு உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இதை அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க, வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறத அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.